வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டேஃப்னியா மேக்னா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் லைஃப் ஃபுட்டு, அதை க்ரீன் வாட்டரில் எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேஃப்னியானா என்னன்னு தெரியுமா? இது ஒரு சின்ன ஜீவஜந்து மாதிரி, அதாவது ஒரு மைக்ரோ பூச்சி மாதிரி. ஆனால் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு ஃபார் பீட்டா ஃபிஷ்ஷஸ். நேச்சுரலாக இருந்தால் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. க்ரீன் வாட்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆல்கே இருக்கிற பச்சை கலர் தண்ணி. இதுதான் டேஃப்னியாவுக்கு மெயின் ஃபுட்டு. க்ரீன் வாட்டர் செட் பண்ண ரொம்ப சிம்பிள். ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, பாட்டில் ஆர் டப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் டேப் வாட்டர் பிடிச்சி சன்லைட்டில் ஒரு 4-5 நாள் விட்டுருங்க. கொஞ்சம் சாயில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இல்லாட்டி அது உள்ளே ஏதாவது ஒரு கொஞ்சம் லோ ப்ரைஸ் ஃபிஷ்ஷஸ், ஏதாவது லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய கப் ஏதாவது வாங்கி போட்டு வச்சிங்கன்னா கூட 1 வீக்கில் கண்டிப்பாக க்ரீன் வாட்டர் ரெடி ஆயிரும். க்ரீன் வாட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் டேஃப்னியா கல்ச்சர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும். இப்போது நம்ம இதில் இருக்கக்கூடிய டேஃப்னியா எடுத்து தான் நம்ம 2 கல்ச்சர் பண்ண போகிறோம். அதை நான் கல்ச்சர் பண்ண எடுத்துருக்கிற 2 டப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் டப்பு தான். ஆக்சுவலாக நமக்கு என்னென்னா, நிறைய மொயினாவோ டேஃப்னியாவோ போட்டால் தான் கல்ச்சர் ரெடி பண்ண முடியுங்கன்னு கஸ்டமர்ஸ் நடுவில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு 4 டேஃப்னியா மொயினா இருந்தால் கூட கரெக்டாக நீங்கள் கல்ச்சர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் டெவலப் பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியான கல்ச்சர் தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மதர் கல்ச்சர் டேஃப்னியாவை 2 டப்லேயுமா ஷேர் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இனி என்ன பண்ணணுன்னா, இதில் கொசு போகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கல்ச்சர் ரெடி பண்ணுற எந்த டப்பாக இருந்தாலும் மேலே ஒரு துணி போட்டு கட்டி வைக்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி கொசு போய் அதில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ஆல்கே எல்லாத்தையுமே அதுங்க சாப்பிட்டு முடிச்சிடும். நம்ம டேஃப்னியாவுக்கு ஃபீடு கிடைக்காம கல்ச்சர் டெவலப் ஆகாமலே போயிடும். ஸோ கண்டிப்பாக துணியை வச்சு கட்டி மூடி வைக்கிறதுக்கு என்றைக்குமே மறந்துடாதீங்க. கல்ச்சர் போடும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதுக்காக ஏரே போக முடியாத அளவுக்கான ஒரு டைட்டு வேறு மாதிரிப்பட்ட கிளாத்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிடாதுங்க. அதுக்கு ஏரேஷன் கண்டிப்பாக தேவை. அதை ஒரு காட்டன் கிளாத் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வேஸ்டில் உள்ள துண்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சு கட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா இது நம்ம 3வது நாள் கல்ச்சர் போட்டு 3வது நாள் நான் என்ன பண்ணுவேன்னா, கடலை புண்ணாக்கு ஃபீட் பண்ணுவேன். அதாவது என்னோடய ஓம்சாய் பீட்டாஸில் நான் இதுங்களுக்கு 3வது நாள் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு எடுத்து ஃபீட் பண்ணுறது வழக்கம். கடலை புண்ணாக்கை நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணியில் எடுத்துட்டு அதை அந்த ஒரு டப் வச்சுருப்பீங்கள்ல, அந்த டப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கணும். அதில் கொஞ்சம் அந்த கடலை புண்ணாக்கை கொஞ்சம் நேரமாக அலசிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்தில் மில்கி ஒயிட்டில் மாறிடும். அதை எடுத்து தான் நம்ம இப்போது டேஃப்னியாஸுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். அதாவது இது என்னோடய ஃபார்மில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு தான் சொல்லிகிட்ருக்கிறேன். இல்லை எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் கடலை புண்ணாக்கு கிடைக்காது அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு 3rd டே 4th டே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கேஸ் எல்லாத்தையுமே டேஃப்னியாஸ் சாப்பிட்டு முடித்து தண்ணி கொஞ்சம் தெளிய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது அந்த க்ரீனிஷ் போய் தண்ணி கிளியராக கொஞ்சம் விசனாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் திரும்பவும் ஓரளவுக்குள்ள ஒரு குவான்டிட்டியில் க்ரீன் வாட்டரையே ஆட் பண்ணிடலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. நான் கடலை புண்ணாக்கு ஃபீட் பண்ணுவேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்கிற மெத்தடை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த கடலை புண்ணாக்கை அலசி எடுத்திங்கன்னா இப்போது அந்த தண்ணி கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம இப்போது அந்த 2 டப்பில் இருக்கக்கூடிய டேஃப்னியாவுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். 3rd டே அன்னைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி அந்த துணியை வச்சு மூடி கட்டி வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கொசு போகாது. ஆல்ரெடி நம்ம அது மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ 4th டே நம்ம கல்ச்சர் டெவலப் ஆகிருக்குதா என்னங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்ருக்குறோம். இது நம்ம கல்ச்சர் போட்ட அதே டப்பு தான். அதில் எவ்வளவு பேபிஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டேஃப்னியா பேபிஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம கல்ச்சர் ஹெல்த்தியாக இருக்குது. இனி நீங்கள் டெய்லி ஒரு ஸ்மால் குவான்டிட்டி கடலை புண்ணாக்கு அல்லது கடலை புண்ணாக்கு இல்லைங்கிறவங்க க்ரீன் வாட்டர் ஃபீட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்ச்சர் சூப்பராக இருக்கும். மொயினா அளவுக்கு டேஃப்னியா கல்ச்சர் எனக்கு கிராஷ் ஆகலை. அதாவது மொயினா கொஞ்சம் குயிக்காகவே கிராஷ் ஆகும். அதே மாதிரி ஈஸ்டில் பண்ணக்கூடிய கல்ச்சரும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே கிராஷ் ஆகும். ஈஸ்டில் பண்ணுறது ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும்போதே ஸ்மெல் வரவும் ஆரம்பிச்சிடும். இதில் ஸ்மெல் வந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரியலை.
ஸோ இந்த வாட்டர் வந்து தண்ணி வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா கல்ச்சருக்கு ஏதோ இஷ்யூன்னு புரிஞ்சுக்கணும். கிடைக்கிற 10 டேஃப்னியானாலும் எடுத்து அடுத்த கல்ச்சரை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம கல்ச்சரை ஒரு நெட்டில் ஃபில்டர் பண்ணி சின்ன ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஃபியூ ட்ராப்ஸ் டேஃப்னியா எடுத்து டைரெக்டாக பீட்டா டேங்கில் போட்டால் பீட்டா சூப்பர் ஆக்டிவாக சாப்பிடுவாங்க. நேச்சுரல் ஃபுட்டு, நோ கெமிக்கல். எப்போவுமே இது நம்ம ஃபிஷ்ஷஸுக்கு நல்லது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அக்வாரியம் டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். க்ரீன் வாட்டர் கல்ச்சர் பண்ண தெரியலைன்னா அதுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது. ஒரு ஃபிஷ் ப்ரீட் பண்ணி அந்த ஃப்ரைஸை நீங்கள் க்ரூம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபிஷ் ஃபுட்ஸு ஃபீட் பண்ணணும், அதை எப்படி கல்ச்சர் பண்ணணும், எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங். தேங்க்யூ ஸோ மச்.